இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, சரஸ்வதிங்கிற பேர்ல நீதான் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாமா? இல்லையே, நான் அப்படியெல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ணல. நான் ஏன் பண்ண போறேன்? அப்பா எல்லாத்தையுமே சொல்லிட்டாருமா. ஏமா, ஏன் உனக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? உன் மருமக பெரிய ஆளா வந்தா உனக்கு தானம்மா பெருமை. ஆமா, அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத இந்த பெருமை, அந்த பெருமையெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நான் இப்பவும் சொல்றேன் சீனோ, இந்த டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு எதுவுமே வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் எதுவுமே சரியா வராது. அவளை பேசாம அடக்க ஒடுக்கமா வீட்லயே இருந்து வீட்டு வேலையணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க சொல்லு. அம்மா, மாயாக்கு நிறைய திறமை இருக்குமா. அவன் நல்லா படிச்சிருக்கா. அவ கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு வாழ்க்கையில லட்சியமா வச்சிட்டு இருக்கா. இத பெருமையா நினைப்பியா? அதை விட்டுட்டு அந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடக்கி முடக்கி வச்சிருக்க நினைக்கிறீங்க? பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களே விரோதியா இருக்கீங்களே, இதெல்லாம் வேணாமா, தப்புமா. என்னடா என்னையே நீ தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உன் அம்மாடா, எனக்கே நீ புத்திமதி சொல்றியா? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவனா? எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். அம்மா, இந்த புள்ள அம்மாங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல விஷயத்த யாரு வேணாலும் யாருகிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம். நாளை பின்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. வேணா, சுத்தமா பிடிக்கல. சீனு, மாயா, டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இடத்துக்கு வந்து 2 லட்சம் எழுதிக்க. சரி. அப்புறம் உள்ள வந்து ஒரு பெரிய நடராஜர் சிலைய வெங்கலத்துல வாங்கணும். அதுக்கு எவ்வளவு ஆகும்னு நாம விசாரிக்கணும். இப்போதைக்கு ஒரு 1 லட்சம் போட்டுக்கிறியா? சரி. அப்புறம் பிட் நோட்டீஸ், தெருவுல ஒட்டுற பெரிய நோட்டீஸ், அப்புறம் ஒரு 3-4 இடத்துல பேனர் வைக்கணும். டான்ஸ் ஸ்கூல் போர்டு, இது எல்லாத்தையும் நாம ரெடி பண்ணணும். அதையும் எழுதிக்கோ. அதை விட முக்கியமானது லோகோ. நம்ம லோகோ ரெடி பண்ணணும். ஆமா, கரெக்ட். எப்படி பண்ணலாம்? ஹலோ ஹலோ மாயா. கதிர், என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? மாயா ப்ளீஸ், இப்போ என்ன எதுவும் கேட்காத. நான் சொல்ற இடத்துக்கு நீயும் சீனவும் கிளம்பி வாங்க. நீங்க என்ன பார்க்க வர்றது யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா தனாவுக்கு தெரிய வேண்டாம். நீங்க உடனே கிளம்பி நேரில் வாங்கின விஷயத்த சொல்றேன். சரி சரி, பதட்டப்படாத. நாங்க உடனே கிளம்பி வரோம். எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. சரி, உடனே நாங்க அங்க வரோம். ஏதாவது பிரச்சனையா கதிர்? மாயா, இப்ப எதுவும் கேட்காத. நீங்க ஃபர்ஸ்ட் நேரில் வாங்க, நான் சொல்றேன். டேய், என்னடா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? கதிர், அழாம என்ன விஷயம்னு சொல்லு. துபாயில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மெடிசன் பாக்ஸ் கொடுத்துருக்கான். அதை கொடுக்கணும்னு சொன்னேன்ல. அதை கொடுக்கணும்னு தானே காலையில வீட்ல இருந்து கிளம்பி போனேன். ஆனா அவன் கொடுத்த மருந்து ஏதோ தடை செய்யப்பட்ட மருந்தம். டேய் மச்சான், போலீஸ் வந்திருக்காங்கடா. என்ன ப்ரோ, வரும்போதே போலீஸை கூட்டு வந்திருக்கீங்க? ஏங்க, மெடிசன் தானங்க கொடுக்க வந்தேன். போலீஸ் எதுக்கு வராங்க? இது நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்ட மெடிசன் ப்ரோ. ப்ரோ, நாங்க எப்படியாவது தப்பிச்சிருவோம், நீங்களும் தப்பிச்சிருங்க. ப்ரோ 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 கதிர், முதல்ல நீ அழறது நிறுத்து. டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஏன் மாயா, ஒண்ணு பண்ணவா? உண்மையை சொல்லி பேசாம போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுவா. கதிர், என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி ட்ரக் கேஸ்ல அதெல்லாம் சரி வராது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இத பத்தி பெரியப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். மாமாவா? அவருக்கெல்லாம் தெரிய வேண்டாம். நீ பயப்படாத கதிர், அவர் பொண்ணோட லைஃப் இல்லையா? நிச்சயமா இந்த விஷயத்துல அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த சிக்கல்ல இருந்து உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம். டேய் கதிர், முதல்ல மாமா கோவப்பட்டாலும் நிச்சயமா இந்த விஷயத்துல அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. நாம மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம். கதிர்,
ஒரு 2 hours நீ இங்கே இரு. நாங்க நேரா வீட்டுக்கு போய் பெரியப்பா கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்ணலாம். ஏங்க நான் என்னமோ எனக்காக மட்டும் செஞ்ச மாதிரி பேசுறீங்க. நீங்க நான் நம்ம பையன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானுங்க இதெல்லாம் செஞ்சேன். ஏங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு, உன்னோட பாவ கணக்குல என்னையும் என் பிள்ளையும் தயவு செஞ்சு சேர்த்துறாத, சரியா? இனிமே எனக்கு யாருமே இல்ல. இந்த பாரு, உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. எங்க 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 இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்க. மன்னிச்சிருங்க. ஏச்சி கைய விடு. நீ எல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுடி. உன் மூஞ்சில முழிக்கிறத பாவண்டி. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குடி. ஏண்டி திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசுன்னு என்ன வெறுப்பேத்துற? போயிடுறீங்க இருந்து. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏங்க இப்படி போயிட்டு சொன்னா நான் எப்படி போவேன்? இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில இருந்து போறதுன்னா நீங்க முடிவு பண்ண கூடாது. அத நான் தான் முடிவு பண்ணணும். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க. ஏய், இங்க பாரு, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என் முடிவு இதுதான், சரியா? இதுல இருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரகு, என்னம்மா ஏன் அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? அவங்க அப்படிதான்ப்பா. ஒரு நேரம் சண்டை போட்டுப்பாங்க, ஒரு நேரம் குடிப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இத பாத்தியா? கதிர் உனக்கும் ஜானகிக்கும் வாங்கிட்டு வந்த வேஷ்டி சட்டையும் புடவையும். அம்மா, அதத்தான் நான் வேண்டான்னு சொன்னேன்ல. இதை யார் கொண்டு வந்து இங்க வச்சது? அவனா? அந்த கதிரா? தனா அவ புருஷன் மேல உயிரா இருக்கா. அதோட கதிரும் நாம வளர்த்த புள்ளதானப்பா. என்ன உன் பேச்சை மீறி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தப்புதான். ஆனா அது நடந்து போச்சே. இதே நீ எத்தனை காலத்துக்குப்பா மனசுல வச்சிட்டு இருப்ப? அவனுக்கும் தனாவை நல்லபடியா வச்சுக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வந்து காட்டணும். பெரிய மனுஷனா உன் முன்னாடி வந்து நிக்கணுங்கிறதுக்காக தானே துபாய்க்கு போனா. போன இடத்துல அவனை நம்பி ஒரு கம்பெனி பொறுப்பு கொடுத்து அவனை இங்க அனுப்பியிருக்காங்க. சம்பளமும் ஓரளவுக்கு நல்லாவே வரும். இப்பவாவது அவனை ஏத்துக்கலாம் இல்லப்பா. நம்ம தனா வேற புள்ளத்தாச்சியா இருக்கா. நீ அவனை மாப்பிள்ளையே ஏத்துக்கிட்டேன்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா.